உன் வீடு உன்கிட்ட வரவே வராது. நீ இருக்கிற நிலைமையில அந்த பணத்தை கட்டுறதுக்கு வாய்ப்பும் இல்லை. இதுக்கப்புறம் அந்த வீட்டை நான் என்ன கதியாக்குறேன்னு பாரு. ஆமா, அந்த வீடு உங்க அம்மாவோட நினைவில்லைன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல, அத நிரந்தரமா போட்டுறேன். அதுல புல்லு முளைச்சி கரையா அரைச்சி குட்டிச்சவர் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு. அந்த வீடு உன் கண்ணு முன்னாடியே நாசமாகிறத நீ பாப்ப. எங்களையா பார் நடத்தக்கூடாதுன்னு சொல்ற? அந்த இடம் எப்படி உன் கைக்கு வருதுன்னு நானும் பாக்குறேன். நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. உங்களுக்குள்ள இப்படி ஒரு கொடூர புத்தி இருந்தா எங்க அம்மாவோட நினைவு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இதை இப்படி பண்ணுவேன்னு சொல்றீங்க? அது சரி, உங்ககிட்டதான் ஈவு இறக்கம்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாது. நான் இப்ப சொல்றேன், கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தர வேண்டிய 10 லட்சம் ரூபாய் பணத்தை உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்து என் வீட்டை மீட்டு காட்டுறேன். அப்படி பண்ணலனா என் பேரு இந்து இல்ல. ஏய், ஏற்கனவே நீ பணத்தை கொடுக்கறன்னு சொல்லி 1 மாசம் ஆக போகுது. இதுக்கு மேலலாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது. டேய், அதான் குடுக்குறேன்னு சொல்றான்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா என்னடா? அப்பா, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். வயசாயிடுச்சுன்னா வீட்டுல கொடுக்கறத சாப்பிட்டு அமைதியா இருக்கணும். யார்கிட்ட எப்படி வசூல் பண்ணணும்னு நீங்க சொல்ல வேணாம். அந்த வீடு உனக்கு வேணும்னா வர வேண்டிய பணம் எனக்கு வந்தாகும். சரி, உங்க பணத்தை கூடிய சீக்கிரத்துல மொத்தமா திருப்பி கொடுத்துட்டு என் வீட்டை மீட்டு காட்டுறேன். இந்த நேரத்துல இவ வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரொம்ப நேரம் போன்ல யார் கூட பேசிக்கிட்டு இருக்காளே, யாரா இருக்கும்? டேய், வண்டி ஏறா. ஐயோ, இந்த ஆள் இங்க என்ன பண்றான்? ஒரு வேலை நமக்கு தெரியாம பணத்தை ரெடி பண்ண தான் போயிட்டு இருக்காளோ? டேய், வண்டி ஏறா. இந்த ஆள் வர நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரானே. நம்ம இந்த ஃபுட் டெலிவரி பிசினஸ் பண்றது இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான். அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா? சித்ரா கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண மாப்பிள நான் தான், கதிரு. அதெல்லாம் தெரியுது. எதுக்கு இப்ப பூ படத்தோட வந்திருக்க? அது தாத்தா. என்ன ஜெயந்தி, யார் வந்திருக்கா? அத்தை, மாமா வீட்ல இல்ல. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சித்துமா. அத்தை, எல்லாம் நல்ல விஷயம் தான் அத்தை. சித்துமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஊரு முழுக்க பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு வராதவங்களாம் விவரம் தெரியாம உன் பொண்டாட்டி எப்படி இருக்கான்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் நின்னு போன கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஏய், சித்ரா சின்ன பொண்ணு, சட்டப்படி அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. ஐயோ, அதான் நீங்க ஏற்கனவே போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களே, அதை வச்சு பண்ணிக்கலாம்ல. லீகலா இனிமே நம்மளை யாரும் தடுக்க முடியாது. தம்பி, நீ தேவையில்லாத ஆசையோட இங்க வந்திருக்க. இது சரியில்லை. இது தாத்தா தேவலதா சார். மாமா என்ன சொல்லியிருக்காரு? சித்ரா எப்படினாலும் உனக்கு தான், நீ தான் அந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லியிருக்காருல. நான் ஏற்கனவே சித்ராவை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தங்கம், மாமா சொல்ல சரிதானே? உன்னை பார்க்காம மாமா அவளை இருக்கவே முடியல தெரியுமா? ஐயோ சித்துமா, மாமா சொன்னதுக்கு வெக்கம்மா. ஐயோ இங்க பாருங்களேன், கண்ணில் எவ்வளவு சவுந்து போய் கிடக்குன்னு. அது வேற ஒண்ணு இல்ல சித்துமா, என்ன பார்க்காம உனக்கு இந்த இடத்துல. டேய் இங்க பாரு, என் பொண்ணு மேல கைய வச்ச நடக்கிறதே வேற. அத்தை, நான் உங்க மாப்பிள்ளத்தை மறந்துட்டீங்களா? ஏன் மேலே கை வைக்கிறீங்க? அதெல்லாம் பழைய கதைடா, யாரு ட்ரவுசரு. டேய், இப்ப அவ எங்க பொண்ணு, உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஏய், என்ன எங்க வீட்ல மாமா இல்லாத சமயமா பார்த்து வந்து பிரச்சனை பண்றியா? உனக்கு அசிங்கமா இல்ல? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? இவ தான் என் பொண்டாட்டி ஏற்கனவே நிச்சயம் பண்ணியாச்சுல. எங்க ஊர்ல பரிசம் போட்டாலே அவ பாதி பொண்டாட்டி. அதான் உங்ககிட்ட எல்லாம் முறையா வந்து கேட்டுட்டு இருக்க. இல்ல அவளை தாலி கட்டி கூட்டிட்டு போய் எனக்கு தெரியும். பாக்குறீங்களா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கு எங்க சித்திரவை கட்டி கொடுக்க மாட்டோம். ஏன் மேல கை வைக்கிறியா? யார் மேல கை வைக்கிறாங்க? மாமனே, பொண்ணு. என் ஃப்ரெண்ட் மேல கை வைக்கிறியா? ஏய், இந்து, நீ இவனை கவனிச்சுக்க, நான் அவனை கவனிச்சுக்கிறேன். வாடா, என் பஞ்சு மேல கை வைக்க. என்ன தைரியம்?